ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சுனி அப்டேட்ஸ். ஸோ நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியலில் விஜய் கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, ஆக்ட்ரஸ் அனிலா மேம். அவங்க வந்து மொத்தமாக 3 சீரியல்ஸ் வந்து அடுத்த டைமில் பண்ணுறாங்கங்க. இது வரைக்கும் 2 சீரியல் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிறகடிக்க ஆசை நம்ம தமிழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே சீரியல் தெலுங்கில் போயிட்டுருக்கு இல்லையா, அதுலேயும் சேம் கேரக்டர் அவங்க தான் வந்து பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் மலையாளத்தில் அதே சேனலில் வந்து ஆக்ட் பண்ண போகிறாங்க. எந்த சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியாநெட்டில் பவித்ரம் அப்படிங்கிற ஒரு சீரியல் லான்ச்சுமே ஆயிடுச்சு. ஸோ இந்த திங்கக்கிழமை தான் லான்ச் ஆச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அம்மா கேரக்டர் பண்ணாங்க, ஹீரோட அம்மா கேரக்டர். இந்த சீரியல் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம தமிழில் தென்றல் வந்து தெரியும் சீரியல் போச்சு, நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான சீரியல். அந்த சீரியல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் அங்கே திங்கக்கிழமை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சீரியலில் தான் ஹீரோட அம்மாவை இவங்க வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. எப்படிங்க ஒரே நேரத்தில் 3 சீரியல் பண்ணுறாங்க? உண்மையிலே பெரிய விஷயங்க. ஸோ 2 சீரியலே பெரிய விஷயம். இதில் 3ஆவதாக இன்னொரு சீரியலும் கமிட் ஆயிருக்காங்க. அதுவும் 15 வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காங்க அந்த சேனலுக்கு, ஏஷியாநெட்டில். அவங்க மலையாள ஹீரோயின் தான் இல்லையா, ஸோ 1 செகண்ட் வந்து கம்பேக் கொடுத்துருக்காங்க. அது அவங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்கே நடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆசை இருந்து ஒருமே இடத்துல கூட சொல்லியிருப்பாங்க அதை பற்றி. இப்போ வந்து அங்கே நடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு அது ஹாப்பியாக இருக்கும். ஆனால் எப்படி அவங்களால டைம் மேனேஜ் பண்ண முடியும்னா, சிறகடிக்க ஆசை சீரியல் பொறுத்த வரைக்கும் எல்லா டேயுமே அவங்க இருக்கணும் அந்த ஷெடியூல் ஃபுல்லாகவே. ஏன்னா வந்து அவங்க எவ்ரிடே ஷெடியூலில் அவங்க இருப்பாங்க. எல்லா டேயுமே அவங்க வந்து முக்கியமான ரோல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே தான் தெலுங்குலேயும் போயிட்டுருக்கு அந்த சீரியல். பட் அங்கேயுமே இம்பார்ட்டன்ட் ரோல் தான் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து வினோத் பாபுவோட அம்மா அப்படிங்கிறப்ப அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரோல் தான். எப்படி 3 தான் மேனேஜ் பண்ண போகிறாங்க? 3மே வேறு வேறு சேனல், வேறு வேறு லாங்குவேஜ், வேறு வேறு லொக்கேஷன், வேறு ஷூட்டிங் நடக்கும். இப்படி தான் மேனேஜ் பண்ண போகிறாங்க. ரொம்ப கிரேட் தாங்க அவங்க பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே அவங்களுக்கு வந்து நல்ல ரீச் கிடைக்கணும், அந்தளவுக்கு அவங்க எஃபோர்ட் போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ப்ராஜெக்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எம்சி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லலாம். மேலே அவங்களுக்கு விஷ் பண்ணிக்கலாம், மறக்காமல் கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்கள். பை பாய்.